பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? விஷ் யூ ஹாப்பி பிளஸட் வெனஸ்டே. இன்றைய தேவ வாக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆம் தேவ பிள்ளைகளே, அண்ட சராசரங்களையும் படைத்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாசற்படிக்கு முன்பாக நின்று தட்டி கொண்டிருக்கிறார். இருதய பலகையை நீங்கள் திறந்து தர மாட்டீங்களான்னு கேட்டுட்ருக்கிறார். ஏன் வாலிப பிள்ளைகளை தாமதிக்கிறீங்க? நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாரும் கேட்டுட்ருக்குறீங்க இல்லையா? வேதத்தில் வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறபடியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆயத்தமாவோமா? இயேசு கிறிஸ்துவை, அவர் வாசப்படியில் தட்டுகிற இயேசுவுக்கு மனப்பூர்வமாய் நம் கதவுகளை திறந்து கொடுப்போம்மா வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இது உலக பைபிள் பிரகாரம் லௌதிக சபைக்கு அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்மளுடைய இருதயம் என்னும் பலகையிலே நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுப்போமா? ஆண்டவரோடு ஐக்கியப்பட நம் இருதய கதவுகளை திறந்து கொடுப்போமா வாலிப பிள்ளைகளே? ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, நாங்கள் மனப்பூர்வமாக எங்கள் இருதய கதவுகளை திறக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களையும் எங்கள் வாலிப பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளுங்க ஏசப்பா. நீர் எங்களோடு பிரவேசிக்க வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் விட்டு கொடுக்காமல் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே இருமனமுள்ளவர்களாய் ஆண்டவரே, கடினமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள், சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. வியாதிஸ்தர்களை தொடுங்கப்பா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் அ பிளஸ்ஸட் டே. காட் பிளஸ் யூ. பிள்ளைகளா, கடைசி காலம், ஆண்டுடைய வருகை சமீபமாய் கொண்டிருக்கிறது. ஆயத்தப்படுவோம். நம்மளுடைய இருதயத்தை அவருக்காக திறந்து கொடுப்போம். நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துவோம். நம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.